ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு தென்காசி மாவட்டம் பாபநாசம் நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போய் பாருங்கள். சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நல்ல ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா பார்க்க நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் வந்துட்டு அணைலாம் கட்டி வச்சுருந்துருப்பாங்க. அந்த அணையை தாண்டி யாரும் குளிக்கக்கூடாதுன்னு, ஏன்னா தண்ணி நீரோட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால தான் அந்த அணை கட்டி வச்சுருந்தாங்க. இது ரொம்ப பழமையான சிவன் கோயில் போல். நாங்களும் அந்த ஆற்றுல வந்துட்டு ஒரு ஓரமாக இருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஏறி நடந்து போய்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. மேலே ஏறும்போது வந்துட்டு அதில் ஒரு மணிமண்டபம் இருக்கும். அதாவது கோயிலுக்கு நேராக அந்த மணிமண்டபம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் தான் வந்துட்டு எல்லோரும் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த நதிக்கிட்டே இருந்து பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக பாபநாசம் போனீங்கன்னா இந்த பாபநாசம் போகிறதுக்கு பக்கத்துலேயே இந்த சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலை தாண்டி தான் நம்ம அந்த பாபநாசம் டேமுக்கு போக முடியும் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த சிவன் கோயிலுக்கு போங்க. இது உங்களில் சிவன் பக்தி இருந்துச்சுன்னா நீங்கள் சிவனை வழிபட்டு வரலாம். அடுத்த ஒரு சிவன் கோயிலாக நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டத்தில் சதுரகிரிங்கிற ஒரு சிவலிங்கம், அந்த சிவனை போய் தான் அடுத்த கோயிலில் போய் தரிசனம் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம படி ஏறி முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க. நம்ம சிவன் கோயிலுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பிக்சரு. இந்த கோயிலில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு உள்ளே பார்த்துக்கோங்க. நான் இது எத்தனையோ சிவன் கோயில் போயிருக்கோம். ஆனால் இந்த சிவன் கோயிலில் வந்துட்டு உள்ளுக்க கருவறையில் வந்துட்டு வேறு லெவலில் சிவனோட தரிசனம். ஆனால் வீடியோ எடுக்க விடலை அவங்க. என்னென்னா உள்ளுக்க வந்துட்டு கருவறையில் வந்துட்டு கேமராக்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க பார்த்துக்கோங்க. நான் உள்ளே சொல்ல மறந்துட்டு நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் நந்தி வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி வெளியே வரும்போது அந்த நந்தி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, அப்போ கோயில் ஏதோ பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம்.